ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான ஒரு டிஃபன் தான் காலையில். என்னென்னா சம்பா ரவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை ஒரு கப்பு எடுத்துருக்கேன். இதை அப்படியே நம்ம எடுத்து வறுத்துடணும். நல்லா இதை வறுக்கிறோம் பாருங்கள். வறுத்துட்டு நம்ம சூப்பராக ஒரு உப்புமா சாமை ஹெல்த்தி காலையில் சட்னி, காஞ்சி மிளகா சட்னி, தேங்காய் சட்னிலாம் வச்சா செம்ம டாப்பாக இருக்கும். இப்போ அதை தான் செய்ய போகிறோம். இந்த ஒரு கப்பில் நம்ம ரவையை வறுத்து எடுத்து வச்சுட்டா எவ்வளோன்ட்டு இருப்பாங்க. ஆனால் செய்யும்போது எவ்வளோ வரும் பாருங்கள். ரொம்ப பெனிஃபிட். என்னென்னா அதுக்கு தேவைன்னா போடுறதுக்கு ஒரு சின்ன கேரட்டு, பீன்ஸு, ஒரே ஒரு சின்ன சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி, அதனால சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்கேன். குடமிளகா, கோஸு, அப்புறம் காஞ்ச மிளகா 2 காரத்துக்கு உங்களுக்கு எத்தனை காரமும் போட்டுக்கோங்க. அதுமாதிரி உங்களுக்கு என்ன காய்கறி வேணாலும் சேர்த்துக்கங்க. அப்புறம் கருப்பு உளுந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து, அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ஸ்ட்ரென்த்தாக தான் செய்வோம், பார்த்து உங்களுக்கே அது தெரியும். அப்புறம் கடலைப்பருப்பு, சீரகம், இது அப்புறம் எண்ணெய் தேவையானது எண்ணெய், உப்பு சுவைக்கு ஏற்ப. இப்போ எல்லாம் செஞ்சுருவோம். அப்படியே பாருங்கள். கடாயை வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெயும் கம்மியாக தான் ஊற்றுவோம். எல்லாமே சிம்பிளாக தான் ஆகும். இந்த ஒரு கப்பு நம்ம சம்பா ரவைக்கு 3 டம்ளர் தண்ணியோ நீங்கள் 3/4 கூட ஊற்றுவோம். உங்கள் இஷ்டம் தான். தண்ணி நிறைய ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும். இது ஒன்றுமே ஆகுது, அப்படியே இழுத்துக்கும். இப்படி எல்லாத்தையும் போட்டுருவோம். கடுகும் அப்படியே பொரிஞ்சிடும். அப்புறம் வெங்காயம் எல்லாம் இதெல்லாம் போட்டுடணும். பொரிஞ்சிடும். எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி வேகணும். நல்லா பொரியுது பாருங்க. பொரிஞ்சு சவந்துச்சு. இப்போ எல்லாமே நம்ம போட்டுடலாம் ஒன்றாமே. ஏன்னா எல்லாம் ஒரே சைஸாக அரிஞ்சிருக்கோம். போட்டு நம்ம வெந்தோடனே தண்ணி ஊற்றிடணும். சுவைக்கு தப்ப உப்பும் போட்டுட்டு தண்ணியும் ஊற்றிட வேண்டிய. இனிமேல் எத்தனை நமக்கு 3 சொல்லியிருக்கேன் நான். 1 2 3 போதும். கொதிக்கணும். நல்லா கொதிச்சிச்சு. போட்டுட்டு ஒரு கிண்டு ஸ்லோவில் வச்சு மூடிடணும் 2 நிமிஷத்துக்கு. அப்போ அழகாக வெந்துடும். சுவையான சம்பா ரவை உப்புமா ரெடியாக இருப்பாங்க. ஹெல்த்தி. காலையில் எவ்வளோ ஹெல்த்தி அப்படி சாப்பிடலாம் பாருங்கள். டேஸ்ட்டும் பார்க்குறேன் பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பர், அட்டகாசமாக இருக்குது. எல்லாருமே செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்படி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஒரு ஆளுக்கு எவ்வளோ தாராளம் பாருங்கள். நம்ம ஒரு சின்ன கப்பு தான் எடுத்து எவ்வளோ அழகாக காஞ்ச மிளகாய் சட்னி தனியாகவும் வச்சுருக்கேன். கட்டியாக தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அது போக நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு கிரேப்ஸ் காலையிலே கொஞ்சம் ரொம்ப டப்பாலாம் 2 போதுமே. நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக சாப்பிடுவோம். நம்ம என்னுடைய கார்டனையும் பாருங்கள். நீங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னுடைய கார்டனுடைய டிப்ஸும் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். என்ன போடுறேன்னு. அதுக்கு நல்லா எப்போவும் மே மாதமாக செம்ம பூக்கும். இப்போ நம்ம டேஸ்ட்டும் பார்த்துருவோமா எப்படி இருக்குன்னு. அப்படியே உதிரியாக இருக்கும். இங்கே பாருங்கள். அதுதான் மெயின். சட்னி வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன். அம்மா அப்படியே செம்ம டேஸ்ட். இங்கே பாருங்க எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். பார்க்கும் போதே உதிரியை பாருங்கள். அதுதான் மெயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சாப்பிட்டு சர்ச்சை கிளம்பிட்டு நாங்கள் வந்து மதியானத்துக்கு உங்களுக்கு லஞ்சுக்கு என்ன யோசிக்கிறேன்.